மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டம் தாலுகா பக்கத்தில் இருக்கக்கூடிய பசராணிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் ஷமரத். இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, தேர்வு நேரத்தில், அதாவது காலேஜில் எக்ஸாம் வச்சுட்டு பஞ்சகனி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போயிருக்காப்புல. போன நேரத்தில் அங்கேருந்து சரியான நேரத்தை கீழே இறங்க முடியல. கீழே இறங்காதனால பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் காலேஜுக்கு போக முடியாது அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா அன்றைக்கி காலேஜ் வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து சரியான நேரத்துக்கு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணனா ஃபெயில் ஆயிருமே, என்ன பண்ணுறது, ஏன் ரொம்ப தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் கீழே இறங்கி எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது மலைப்பாதையிலேருந்து கீழே இறங்கக்கூடிய பாதையில் பார்த்தீங்கன்னா பயங்கரம் டிராஃபிக் இருந்திருக்கு. டிராஃபிக்னால பார்த்தீங்கன்னா கீழே கடக்க முடியாது. அப்படியே கடந்தாலும் 20 நிமிடத்துக்குள்ள நம்மளால் காலேஜ் போக முடியாது. எக்ஸாமை கோட்டை விட்டோம், எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் பேராகிளைடிங் வச்சு விளையாடிட்டு இருந்த வீரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், இந்த உதவுற மூலியமாக நீங்கள் சீக்கிரமாக போயிடலாம், சீக்கிரமாக போய் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதோட கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேராகிளைடிங்கில் ஏறி மலையை விட்டு கீழே வரைக்கும் பறந்தே வந்திருக்காரு. கல்லூரி வரைக்கும் பறந்தே வந்தது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் கல்லூரியில் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி சரியாக பரீட்சையும் எழுதிட்டார். எக்ஸாம்னாலே பயந்து நடுங்கி ஏன்டா இதெல்லாம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம் போய் பேராகிளைடிங் வழியாக பறந்து போய் எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு படிப்பு மேலே இருக்கக்கூடிய அந்த மாணவனோட வீடியோங்கிறது சமூக வலைதளம் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு ஸ்டூடெண்டா, இவன் நல்லவா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டு மழையாக அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படிப்பு மேலே அவன் வச்சிருந்த மிக முக்கியமான ஆர்வத்தையும் எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்கிற தீவிரமான அவனுடைய உழைப்பையும் பாட்டு நிறைய பேர் பாராட்டிட்டு வர்றாங்க. நம்மளும் அவனை வாழ்த்தலாம்.